கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவர் உங்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்நாள் எல்லாம் உங்களை பாதுகாத்து பரிவினால் அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் கூட பிறருக்காக பரிந்து பேசுவோராக முதல் வாசகத்திலே நாம் கேட்கிறோம். ஆண்டவரே, ஒரு 50 பேர் நல்லவர்கள் இருந்தால் பாவிகளை அழிக்கிற பொழுது நீதிமான்களை அழிக்காமல் விட்டு விடுவீரா என்று சொல்லி இறுதியில் ஒரு 10 பேருக்கு குறைந்து வருகிறார். ஒரு 10 பேர் நல்லவர்கள் இருந்தால் பிறர் அழிக்காமல் விடுவீரா என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காக பரிந்து பேசி செபிக்கிறார். அதே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இன்று சீடர்களாக இருக்க விரும்புபவர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர், எங்கே தங்குகிறீர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் தலை சாய்க்க ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஆமேன்.